நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 100 ரூபாய்க்கு கீழே விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதிகபட்சமாக ஒரு 2 வாரங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது முக்கியமாக 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகள். ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸை போய் வாங்கி அதுக்கு மேலே அதில் போய் ஒரு 20 ரூபா 10 ரூபா 30 ரூபா ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி அதில் லாபமே வராமல் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அடி மட்டத்தில் போய் உளுந்து மறுபடியும் எந்திரிக்கவே இல்லாத பங்குகள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான பங்குகளில் தேர்ந்தெடுத்து வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி என்ன பங்குகள் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ கரண்ட் ப்ரைஸில் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லை, நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போடுறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் சரி, ட்ரேட் பண்ணுறனாலும் சரி, உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நம்ம சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வீடியோ பற்றிய கருத்து அது எல்லா மாதிரியான கருத்தாக இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களோட கருத்தை பதிவிடுங்க. ஏன்னா வீடியோவில் உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லா இருக்கும், எந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படும், அந்த மாதிரியான சஜஷன்ஸையும் தயவு செய்து கமெண்ட்ல தெரிவிங்க. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா எங்களோட வளர்ச்சி உங்களால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம பார்க்க போறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாக்ஸ் தி பிஹெச்எல். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஸ்டாக்ஸ் தான் இந்த பிஹெச்எல். 87 ரூபாய் 65 பைசா இருக்கு. இதோட டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 95 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே இது 69 ரூபாய் இருக்கும் போதே எக்ஸ்பர்ட் பிலோ 69க்கு வரும்னு சொல்லி தான் இங்க பாருங்க 69க்கு வந்துட்டு தான் இது மேல ஏறி இருக்கு. அந்த படம்லாம் அப்படியே வச்சிருக்கேன். நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன், 4/2/2023 சொன்னது. இங்க பாருங்க, அது 69 ரூபாய்க்கு கீழே வந்து மறுபடியும் மேலே ஏறி போயிருக்கு. ஸோ அதனால தான் அதை சொல்கிறேன். ஸோ ஸ்டாக் வந்து பர்ஃபெக்டான ஸ்டாக்கு. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சல்லுன்னு இறங்கி ஒரு 300 ரூபா 400 ரூபாலாம் போகாது. ஸோ அது மட்டும் முக்கியம் இல்லை. இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30,520 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.46% தான். இதோட புக் வேல்யூ 77 ரூபாய். இப்போ அதுக்கு தான் அதை முக்கியமாக சொல்ல வந்தது. இந்த வீடியோ ஏன் அப்போ போட்டோம் அப்படின்னா, அது புக் வேல்யூவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்மியான புக் வேல்யூ இருந்தது. அதனால தான் நல்ல ஒரு ஆக்சுவல் ப்ரைஸோட புக் வேல்யூ அதிகமாக இருந்தது. அதனால தான் அன்னைக்கு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏர்னிங் பர் ஷேர் 1 ரூபா 37 பைசா கிட்டத்தட்ட 6.96% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறது இயருக்கு ஒரு நல்ல க்ரோத். ஸோ லோ பார்த்தீங்கன்னா 44 ரூபா வரைக்கும் போயிட்டு திருப்பி இப்போ 91 ரூபாய் 55 பைசா வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் தான். அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்றம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதனால ஸ்டாக் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடில் நீங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட பெரிய விஷயங்கள். இல்லை மெம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலலாம் இதை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. என்னன்னா அந்த அளவுக்கு பெரிய லாபங்கள் வந்து உடனே கிடைக்காது. அதுதான் முக்கியம். சரிங்களா? கிட்டத்தட்ட 24 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்ல 25 நம்பர் ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏதாவது இண்டஸ்ட்ரியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டார் பேஸ்டான ஃபண்டுக்காக அதை வாங்கியிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவங்களோட தேவைகள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படுது. பிஹெச்எலோட தேவைகள். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ்க்குள்ளே கூட உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆர்மி பேஸ்டு பிஇஎல் பிஎம்எல் மாதிரி உங்க ஆர்மியில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறதா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி இன்னும் வந்து கன்ஃபார்மான நியூஸ் கிடைக்கல. பட் ஆனால் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 94.95% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. 3 வருஷத்துல 145% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் ட்ரேட்ல நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மதர்சன் சுமி ஒயரிங். எல்லாரும் மதர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றது மதர்சன் சுமி ஒயரிங். ஏன் இந்த மதர்சன் சுமி ஒயரிங் பத்தி சொல்ல வரோம் அப்படின்னா, இவங்க லேட்டஸ்டா ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியில் ராக்கெட்டுக்கான அந்த ஒயரிங் செக்டார்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க மதர்சன் சுமி. அதுல இந்த ஸ்டாக்கு ஆட்டோமொபைல் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவான்களையும் அவங்க கைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்கு. அதுலேயும் சாதாரண ஆட்டோமொபைல் நம்ம சாதாரண லோ லெவல்லாம் இல்லை, எல்லாமே ஹைலி ப்ரீமியம் அண்ட் லக்ஸூரியஸ் கார்ஸ், ஆடி பென்ஸ் அண்ட் போர்ஷே போன்ற பங்குகள் அந்த மாதிரியான ஆட்டோ நிறுவனங்களுக்கு
ஒயரிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் மாறிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நீண்ட கால அடிப்படையிலே உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஸ்விங் ட்ரேட்லயும் ஒரு 65 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் போறதுக்கு இந்த ஸ்டாக்ல வாய்ப்புகள் அதிகம். அதனால ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க. இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25,509 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு. கிட்டத்தட்ட 1.13% வரைக்கும் இதோட டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதோட புக் வேல்யூ ₹2.52 தான். இபிஎஸ் ₹1.10. கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசா இல்லைனாலும் கண்டிப்பாக உயர்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரேஞ்சுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அதை வந்து மதர்சன் பிரிஞ்சு அதுவும் அது ஒரு பாட்டுக்கு மேல ஏறிட்டு இருக்கு. ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்சா கண்டிப்பாக உயரும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்க பாருங்க, மார்ச்ல இருந்து பல கடன் மேல ஏறிட்டு தான் இருக்கு ஸ்டாக். ஒன்றும் பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஸ்டாக்ல. கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். எஃப்ஐஐஸ் கொஞ்சம் இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, செல்லிங் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 11.3%ல இருந்து 9.92% வரைக்கும் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கை இன்னும் டவுன் பண்ண பாக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல முதலீட்டு பங்கா இருக்கும். இதுல பெரிய ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் குரூப் தான். 4.35% மேல இந்த ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரு வருஷத்துக்கு 14% வரைக்கும் கொடுத்துருக்கு. மதர்சன் சுமி ஒயரிங் இந்தியா வாட் 9 டிரைவிங் ஆப்டிமைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு பெரிய லெவல் ஸ்டாக் தான். மதர்சனை எப்படி நீங்க நம்புறீங்களோ அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல இருந்த பிளட்ஜஸ் எல்லாம் ரிவோக் பண்ணி எடுத்துட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. ஸோ ஸ்டாக் வந்து கண்ணாமண்ணான்னு மெதுவா ஏறிட்டே இருக்கு. அப்படி அதுதான் முக்கியம். இதுலயும் எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 9.8% மேல 9.9892% மேல ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் கிட்டத்தட்ட 19.03% மேல ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்டாக்கை இப்போவே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்டாக் கிடைக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ். இந்த ஸ்டாக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக் தான். 43 ரூபாய், 68 ரூபாயில இருந்து 43 ரூபாய்க்கு வந்திருக்கு. நான் இந்த ஸ்டாக்கை காமிக்கிறேன். இந்த ஸ்டாக் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 50 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 43 ரூபாய் இருக்கு. ஒரு 50 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ஒரு கன்சல்டேஷன்ல தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்துங்க. ஆனா ஸ்டாக் கண்டிப்பா மேல ஏறும், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆல்கஹால் பாலிசி, கவர்மெண்டோட ஆல்கஹால் பாலிசிக்கு இந்த ஸ்டாக் இப்போதைக்கு டவுன்ல இருக்கு. மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். கண்டிப்பா எஃப்ஐஐஸ் இதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வீக் பினான்சியல் அது இதுன்னு என்ன சொன்னாலும் ஸ்டாக்ல நமக்கு ஸ்விங் ட்ரேடுக்கான கண்டிப்பா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் இங்க நம்பிக்கை. ஐசிஐசிஐ குரூப் கிட்டத்தட்ட 8.07% மேல இந்த ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாலும் நெக்ஸ்ட் இதுலயும் எஃப்ஐஐஸ்குள்ளார கொஞ்சம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் 4.34% வரைக்கும் உள்ள வந்திருக்காங்க. இல்ல டிஐஎஸ் கிட்டத்தட்ட 10% மேலேயும் ஹோல்ட் பண்றாங்க. ஸ்டாக்ல எந்த பிளட்ஜஸும் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த 3 பங்குகளும் இப்போதைக்கு கரண்ட் லெவல்ல நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான லாபத்தை தரும், அது எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக இதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த பங்குகளை பத்தி ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.